நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். வணக்கம் பாலா. தற்பொழுது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல ஒரு 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரசு அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நெடுந்தீவு பகுதியில், அதாவது காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு 3 படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தற்பொழுது காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் விசாரணையில் இவர்கள் அனைவருமே ராமேஸ்வர பகுதியில் மீனவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே நேற்று முன்தினம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 49 புதுக்கோட்டை மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஒரு 49 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பதட்டம் தணிவதற்குள் மேலும் ஒரு 3 படகையும் 12 மீனவர்களையும் சிறைப்பிடித்திருப்பது தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதங்களில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு 77 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதம் 15 மீனவர்களுக்கு அனுமதி கிடைக்கப்படாமல் 15 மீனவர்கள் சிறையில் வாடி வரும் நிலையில் தற்பொழுது மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் இலங்கை கடற்படையினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது எல்லை தாண்டி, அதாவது எங்களுடைய கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட டிராலர் மடி இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி இந்த பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்கவும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காப்பதற்காகவும் எங்கள் மீனவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாங்கள் கைது செய்கிறோம் என்று அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி பாலா.